ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் ஒரு புது விதமான ஃபிஷ் கிரேவி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஃபிஷ் வறுத்து சாப்பிடுவோம், குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு டிஷ் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன், சீபியான்னு சொல்லிட்டு. அதை மாதிரி செய்து சாப்பிடுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கருவேப்பிலை இதில் போட்டுக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நான் ஒரு 5 பீஸ் மீன் தான் போட போகிறேன். ஸோ ஒரே ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நீட்டாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் ஆனியனோட நான் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நமக்கு இந்த ஆனியன் தக்காளிக்குரிய சால்ட் மட்டும்தான் நான் போடுறேன். ஃபிஷ் நான் ஃப்ரை பண்ணி தான் இதனோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ்ஷில் ஆல்ரெடி மசாலா சால்ட் எல்லாம் இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் வதக்கிக்கணும். ஆனியன் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக நான் வதக்கலை. இதில் இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். நான் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்போம், நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி ஊற்றி வதக்கிட்டே இருக்கும்போது இந்த நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூளோட அந்த ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா போயிடும். அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மீன் பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, சூறை மீன், அந்த மீனை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்திருக்கேன். இதை வஞ்சரம் ஃபிஷ்லாம் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இதை மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை உடைச்சி விட்டுக்கலாம். உடைச்சி விட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷையும் இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிரேவி எல்லாமே அந்த ஃபிஷ்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு இப்போ சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு இப்போது சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கிரேவி பற்றிய உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.